வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது போக சிசெட் மினி கோர்ஸுக்கான வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். சிசெட் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மெயினாக பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 2026 சிஎஸ்சி எக்ஸாம். அதாவது இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் யார் யாரெல்லாம் வந்து 2026 யார் யாரா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு எழுத ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு செல்ஃப் ஸ்டடியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், நியூஸ் பேப்பர், என்சிஆர்டி புக்ஸ், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் எப்படி கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா நான் சொல்லியிருக்கிறேன். பிளஸ் யூபிஎஸ்சியோட ரியாலிட்டி என்ன, எப்படிலாம் படிக்கணும், யாரை மென்டரா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான உங்களுக்கான இந்த ப்ரிப்பரேஷன் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை முழு நேரம் ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ், அடுத்து பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா May 10 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான போன வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த கோர்ஸ்ல வந்து 25 சீட்ஸ் தான், பெர் பேட்சுக்கு 25 சீட்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சீட்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 25க்கு மேலேயே வந்து ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. பட் எனிஹவ் நான் April 25ல வந்து பாத்தீங்கன்னா நான் யார் யாரெல்லாம் இப்போ புக்கிங் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் April 25 வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆர் கால் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் யார் இந்த 25 மெம்பர்ஸ் பே பண்றாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பேட்ச்ல இன்க்ளூட் பண்ணிக்க போறேன். மீதி இருக்கிறவங்கள நெக்ஸ்ட் பேட்ச் பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் பேட்ச் எப்படி போகுதுன்ற பொறுத்து நான் நெக்ஸ்ட் பேட்சுக்கே பத்தி நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க இப்போதைக்கு ஃபார்ம், உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா ஃபார்மை ஃபில்அப் பண்ணிருங்க, உங்க நம்பர் கொடுத்துருங்க. கம்பல்சரியா சேர போறேன்னு நினைக்கிறவங்க மட்டும், ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஃபோன் பண்ண போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க சில இன்ஸ்டியூட் பத்தின கோர்சஸ் டீடைல்ஸும் சரி, என்சிஆர்டி பழைய என்சிஆர்டி படிக்கிறதா இல்லை நியூ என்சிஆர்டி படிக்கிறதா டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பத்தின டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். ப்ளஸ் வாட்ஸ்அப், இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நான் உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ், ஃபீஸஸ் எல்லாமே நான் அதில் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தின டீடைல். ஸோ May 10 வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஃபார்முலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். April 25 அட்மிஷன் ஓப்பனிங். ஃபீஸ் எல்லாம் April 25க்கு அப்புறம் நீங்க கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே காமனாக நடத்துவேன். ஸோ தமிழ் மீடியம் பசங்களும் வந்து படிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா லைஃப் லாங் அக்சஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ், ரெகுலர் ஆஸ்பிரண்ட் வந்து 1 இயர் கோர்ஸ். அது ஃபீஸ் என்ன, பெர் மந்த்துக்கு என்ன ஃபீஸ்ன்றதை டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து நீங்க எத்தனை டைம் வேணா ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து நீங்க எத்தனை டைம் வேணா பாத்துக்கலாம். அது வந்து லைஃப் டைம் அக்சஸ், நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் அந்த வீடியோ உங்ககிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் போக டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி 1 hour வந்து 1 hour to 2 hour வந்து அன்னைக்கான கிளாஸோட டெய்லி லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதுல உங்க டவுட்ஸை கேட்டுக்கலாம். இல்ல 3 டேஸ்க்கு முன்னாடி படிச்ச கிளாஸோட டவுட்ஸ் வேணுமா, எப்போ என்ன டவுட்னாலும் யூபிஎஸ்சி பத்தின டவுட்ஸ் அந்த டெய்லி லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ல நீங்க கேட்டுக்கலாம். இது வந்து ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அவர் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க அந்த 25 மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டெய்லி லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வீக்லி டெஸ்ட் வரும். சாட்டர்டே டெஸ்ட் வந்துடும். அந்த டெஸ்ட்ல மார்க் லோ ஆனாலும் சரி, உங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், படிக்கிறது பிரச்சனை இருந்தாலும் மென்டரிங்கும் வந்து இருக்கு, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம். பிளஸ் நம்ம ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் தான் சொல்லியிருக்கிறோம். எடுத்த உடனே ஃபுல் பேமெண்ட் கட்ட தேவை கிடையாது. அந்தந்த மந்த் ஸ்டார்டிங்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அந்த மந்த்துக்கான கோர்சஸ் வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் அப்ரோச். ஸோ 25 மெம்பர்ஸ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு தனியா பிரிச்சிருவோம், ரெகுலர் ஆஸ்பிரண்ட் தனியா பிரிச்சிருவோம். அவங்களுக்கும் தனியா அப்ரோச் போகும், ரெகுலர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தனியா அப்ரோச் போகும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெர் டேக்கு 3 ஹவர்ஸே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது கஷ்டம். 3 to 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்றது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களும் யாராவது படிக்கணும் விருப்பம் இருந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கணும் ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, மை ஓன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ பிளான் பண்ணிட்டு என்சிஆர்டி புக்ஸ் அதெல்லாம் வாங்கி நான் செல்ஃப் ஸ்டடிக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து எய்ம் பண்ணி நான் செல்ஃப் ஸ்டடி தான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு போறப்ப ஃபர்ஸ்ட் அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து நல்லா படிப்பேன், பொதுவாகவே நல்லா படிப்பேன். ஸோ என்சிஆர்டி 11th and 12th வந்து நீங்க படிச்சு பாரு. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு ரோட் லேர்னிங் வேற கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வேற. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 4 வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி அப்படியே கொஸ்டின்ஸ் டைரக்டா வரும், நம்ம அப்படியே எழுதிடலாம். யூபிஎஸ்சி அந்த மாதிரி கிடையாது. என்சிஆர்டி 11th and 12th புக்கை நீங்க ஜியாகிரபி புக்கை கூட கிளைமேட்டாலஜி எடுத்து படிங்க.
உங்களுக்கு அது புரிஞ்சு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கரெக்டான பாதையில போறீங்க. இல்லைன்னா யூபிஎஸ்சில செல்ஃப் ஸ்டடி பண்ணி நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க நான் சொல்லல. உங்களுக்கு யூபிஎஸ்சில தனித்து படிக்கிறதுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்ற பட்சத்துல அதுக்காக நீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பேசாம நீங்க குரூப் 2 குரூப் 4 எழுதி உள்ளக்க போயிருங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க யூபிஎஸ்சி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியல் இயர்ஸை வேஸ்ட் பண்ண வேணாம்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். ஒரு 4 to 5 months பண்ணேன். என்சிஆர்டியை கரைச்சி குடிச்சேன். ஆனா நான் மனப்பாடம் பண்ணேன். கேட்குற கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கவும் கேட்கல. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால ப்ரிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் ஃபெயில் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர், அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்காரு, எங்க ரிலேட்டிவ். அவர் சஜஸ்ட் பண்ணாரு இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படின்னு. நான் அடுத்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்து படித்தேன். படிச்சுட்டு 2021 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். இன்டர்வியூ போனேன். ஸோ என்னோட பேசிக் கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்சிஆர்டி 6th to 12th புக்கு மொத்தம் 33 புக்ஸ் இருக்கும். அது என்னென்ன புக்ஸ்ன்றதை நான் வீடியோல பிகினர்ஸ் கைட் வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர், அது போக இன்ஸ்டியூட் கிளாஸஸ் பிளஸ் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமாக படிப்பேன். இன்ஸ்டியூட்டோட கிளாஸ் மெட்டீரியல் பிளஸ் இன்ஸ்டியூட்டோட கிளாஸ், அது போக என்சிஆர்டி, அடுத்து நியூஸ் பேப்பர். ஸோ இந்த 3 சோர்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமா எடுத்துக்கிட்டேன். இந்த 3 சோர்சஸ் மூலமா தான் வந்து நான் படிச்சு ஒரு 5 இயர்ஸ் வந்து என் நாலேஜ் பேஸை டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க. நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நேத்து நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸஸ். நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க என்ன பண்ணுவீங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும் படிப்பீங்க. ஏன் அப்படி நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்றதுன்றது வேற. யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாம நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறதுன்றது வேற. 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் கேட்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு லோக்சபால வாக்ஃப் பில் அப்படின்னு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லாங் டிபேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூபிஎஸ்சி என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரிலிம்ஸ் ஓரியன்ட்ல வாக்ஃப் பில்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. அது வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்றப்ப விசனோட மெட்டீரியல் நீங்க படிச்சாலே வந்து போதுமானது. அதை தாண்டி மெயின்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எசென்சியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ், டாக்ட்ரின் ஆஃப் எசென்சியல் ரிலிஜியன், பாசிட்டிவ் செகுலரிசம், நெகட்டிவ் செகுலரிசம், ஹவு கேன் அ கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் இன் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணவங்க என்னன்னா இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க தவிர இதுலயும் சரி என்சிஆர்டியும் சரி கவர்மெண்ட் எதனால எந்த ஆர்டிகல் கீழே இன்டர்ஃபியர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டட் கட்டட் சோர்ஸ் வந்து எதுவுமே கிடைக்காது. நீங்க படிச்சதுல இருந்து தான் வந்து நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. ஆர்டிகல் 25 கோட் பண்ணணும். ஆர்டிகல் 25 கோட் பண்ணிட்டு அதுல வந்து எசென்சியல் ரிலீஜியஸ் ஆக்ட், அதுல வந்து ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னது? பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த். அதுக்கு கீழே வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் எசென்சியல் ரிலீஜியஸ், சிறுவர்முட் கேஸ், ஹாஜி அலி தர்கா கேஸ், சாய்ராபானோ கேஸ், இந்த கேஸை கோட் பண்ணலாம். கோட் பண்ணிட்டு எத்தனையோ தடவை வந்து சபரிமலா கேஸ் கோர்ட் உள்ளக்கு வந்து எசென்சியல் டாக்ட்ரின் ஆஃப் எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வெரி எசென்சியல் டு த பார்ட் ஆஃப் த ரிலிஜன், இட் இஸ் நாட் எசென்சியல் டு த பார்ட் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். வாக் வந்து நான் எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லி தான் வந்து வாக்கு பில்ல பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் இந்த டீடைல் போயிட்டு இருக்கு. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்டா வாக்கு பில்ல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டெஃபெக்ஷன். டெஃபெக்ஷன்னா என்ன? கட்சி தாவுதல். கட்சி தாவுதல் வந்து நாட்டுல பார்லிமெண்ட்ல வந்து ஒத்து போலாமா? என்ன ஷெடியூல் வந்து டெஃபெக்ஷனை பத்தி பேசுது? எத்தனாவது அமெண்ட்மெண்ட் வந்து பேசுது? 91st அமெண்ட்மெண்ட் டெஃபெக்ஷன் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா என்ன? ஸ்பிளிட்னா என்ன? மெர்ஜர்னா என்ன? இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக் டிசால்வேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப்பா? டெஃபெக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு மெம்பர் டெஃபெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் மெம்பர்ஷிப் கேன்சல் ஆயிருமா? இல்ல லோக்சபா ஸ்பீக்கர் எடுக்கிற முடிவு தானா? லோக்சபா ஸ்பீக்கர் எடுக்கிற முடிவை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்கா? இல்ல லோக்சபா ஸ்பீக்கர் எடுக்கிற முடிவை யாருமே எதுவுமே ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதா? குகத்தா கொல்லாஹான் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கு. மேகச்சந்திரா கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இந்த கேசஸ் பத்தி எந்த நியூஸ் பேப்பர்லையும் கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க எப்படி இது படிப்பீங்க? யோசிங்க. நெக்ஸ்ட் கச்சத்தீவு ஐலாண்ட் இஷ்யூ நம்ம நாட்டை ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. சரி, கச்சத்தீவு ஐலாண்ட் இஷ்யூனா நம்ம இதுல வந்து நீட்ட ரெசல்யூஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணனால கச்சத்தீவு வந்து தமிழ்நாடு கிடைச்சிருமா? ஸ்ரீலங்கா வந்து கிடைச்சிருமா? ஒரு தீர்மானம் பாஸ் பண்றதா கிடைச்சிருமா? ஆர்டிகல் 2 and 3, ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 4 முக்கியமா என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா மட்டும்தான் ஒரு நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள டெரிட்டரியை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்குறனாலும் சரி வாங்குறனாலும் சரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும். இதே ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்ல ஒரு பவுண்டரி பிரச்சனையா இருந்தா அது ரெசல்யூஷன் மூலம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கச்சத்தீவுன்றது நம்ம கொடுத்துருக்கோம். அது ரெசல்யூஷன் மூலமா மட்டும் நம்ம பண்ணிட முடியுமா? இல்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு எப்படி கொடுத்தோம்? ரெசல்யூஷன் மூலமா தான் கொடுத்தோமா? 1975ல அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது? இந்திரா காந்தி அரசுக்குமான ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுமான அரசு என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுத்தாங்களா? எப்படி கொடுத்தாங்க? கச்சத்தீவு எங்க இருக்கு? இந்தியன் ஓஷன்ல இருக்கா?
கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்கா? கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருந்தா கச்சத்தீவு வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன் பிட்வீன் ஸ்ரீலங்காக்கு இந்தியாவுக்கு நடுவுல இருக்கா இல்ல ஸ்ரீலங்கா பக்கத்துல இருக்கா? கச்சத்தீவு பக்கத்துல என்ன, கச்சத்தீவு எதுக்கு ஃபேமஸ், கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் ஏதாவது இருக்கா? செயின்ட் ஆண்டனி சர்ச் இருக்கு, அதுக்கும் தமிழ்நாடுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு இன்டெப்தா வந்து நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறவங்க யாருக்குமே ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடி, யூபிஎஸ்னா என்னன்னு தெரியாம செல்ஃப் ஸ்டடி பண்ண போறவங்களுக்கு எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் ஃபர்ஸ்ட் தெரியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 month ஃபவுண்டேஷன் அப்படின்னு போடுறதே. ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ல வந்து நாங்க எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சனால உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன படிக்கணும்ன்ற ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது வெறும் உங்களுக்கு நியூஸ் மட்டும்தான். ஆனா நியூஸ் பேப்பர்ல இருந்து டைரக்டா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. யூபிஎஸ்சி என்ன கேட்பாங்க, கிரிட்டிசைஸ் த மேரிடைம் பவுண்டரி, சரி, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கச்சத்தீவு ஐலண்ட், கிரிட்டிசைஸ் இட் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கச்சத்தீவு ஐலாண்டோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்க கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கச்சத்தீவு ஐலாண்டு நம்ம மேரிடைம் பவுண்டரிக்கு எதுக்கான சிக்னிபிகன்ஸா இருக்கு, எதாவது பிரிக்குது, எந்த அக்ரிமெண்ட் அதை பிரிக்குதுன்னு சொல்லணும். அடுத்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும். கல்ச்சரல் சிக்னிபிகன்ஸ் பாசிட்டிவ்ஸ்ல இருக்கு, ஃபிஷரிஸ் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் என்ன இருக்கு, என்ன நெகட்டிவ் என்ன இருக்கு. கோஸ்டல் ரீஜன்ல ஃபிஷர்மேனுக்கும் ஸ்ரீலங்கன் நேவிக்கும் வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நேவி டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில படிச்சு எழுதக்கூடிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்க கூட தான் நான் போட்டி போட போறேன். நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க பண்ணாம போங்க, அது உங்க விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனா செலக்ஷன் ரேட் எவ்வளவு யூபிஎஸ்சில, ரியாலிட்டிக்கு வருவோம். 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, 1000 பேர் தான் கிளியர் பண்றாங்க. நான் 2021 போறப்ப வெறும் 600 சீட்டு தான் இருந்துச்சு. ஆனா அப்ளை பண்ணது 12 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. சொல்ல போனா லெஸ் தென் 0.1% செலக்ஷன் ரேட். நெக்ஸ்ட் ஆர்டிஐ, அவுட் ஆஃப் 1000 மெம்பர்ஸ்ல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் 8% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. அவுட் ஆஃப் 1000ல 1000 சீட்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். லாஸ்ட் 2 இயர்ஸ் முந்தின வருஷம் தான் பாத்தீங்கன்னா 1000 சீட்ஸ்க்கு கம்மியா தான் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. அதுல 8% வெறும் 80 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. அதுலயே அந்த 80 பேர்லயும் லெஸ் தென் 2% தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் போஸ்டிங் போறாங்க. மீதி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாலும் அவங்க ரேங்க் பாத்தீங்கன்னா 700 800 900 போன்றனால அவங்களோட போஸ்டிங் வேற வந்துடும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஓவரால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி உள்ளக்க போறவங்கன்னு கேட்டீங்கன்னா 1000 பேர்ல 10 பேரே பெரிய விஷயம். நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால தான் நான் வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கிறேன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில நான் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கிறேன். நீட் டேட்டாஸ் ரிகார்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்பியரிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபார் லாஸ்ட் 5 years and நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளியர்ட் எக்ஸாம் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் செக்யூர்டு போஸ்ட் இன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் ஃபார் லாஸ்ட் 5 years சொல்லிட்டு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆர்டிஐ 30 days டைம் எடுக்கும். 30 days டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வரைக்கும் ஒரு 10 days மிச்சமா போயிருச்சு. ஸோ அந்த ஆர்டிஐ வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ப்ரூஃபோட சப்மிட் பண்றேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எத்தனை பேர் கிளியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நியூஸ் பேப்பர்ல வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க இவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஒரு பிம்பத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறோம், ஒரு பிம்பத்தை பார்த்து மயங்கிடுறோம். ஆனா அதான் நிதர்சனம், ரியாலிட்டின்றது வேற அப்படின்னு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஆர்டிஐ போன்ற விஷயங்கள்லாம் போட்டு உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். சரி, அது போக சரி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிவார்டு, அதுக்கான ரிவார்டு வந்து ரொம்ப பெரியது. ஒரு ரிலையன்ஸ் கம்பெனில ஒரு மேனேஜர் லெவல் போஸ்டிங் போகணும் இல்ல ஒரு பெரிய லெவல் போஸ்டிங் போகணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்பிஏ முடிக்கணும், பிளேஸ்மெண்ட்ல பாஸ் ஆகணும். அவங்க கிட்ட நிறைய அந்த கம்பெனிக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், அதுல ஜெயிச்சு நம்ம வரணும். ரிலையன்ஸ் கம்பெனி அதானிக்குமே ஏதோ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரைவேட் கம்பெனில. ஆனா அந்த போஸ்டிங்க வெறும் ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ணா உனக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த போஸ்டிங் வாங்கிட்டேன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டே நீ தான் மேனேஜர், ஒரு டிஸ்ட்ரிக்டே நீ தான் சிஇஓ. ஒரு உயிர் எடுக்கிறதுக்கும் ஒரு உயிரை கொடுக்கறதுக்குமான அதிகாரம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங். ஒரு நம்ம ஜென்ரேஷன்ல யாரோ ஒரு ஆள் அந்த போஸ்டிங்குள்ள போயிட்டாலும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து படியேறிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்தக்கான ரிவார்டு வந்து அதிகம். அதனாலதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ரேஸ் வந்து ஃபேரான ரேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஃபேரான ரேஸ்னா ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் எழுத போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் நானும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து நான் 2 times இன்டர்வியூ போயிருக்கிறேன், 3 times மெயின்ஸ் கிளியர், 3 times மெயின்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன், 3 times வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் அசால்ட்டும் உங்களை தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட், முக்கியமான விஷயம். எல்லா ஃபேமிலியுமே வந்து யூபிஎஸ்சி ஜேர்னின்றது ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சொல்றது 8% மெம்பர்ஸ் தான். அந்த 1000ல 8% மெம்பர்ஸ் தான். ஓவரால் அப்ளிகேஷன்ல சொல்லல,
போற அந்த 1000 மெம்பர்ஸ்ல 8% தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்றவங்க ஃபேமிலியில பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒரு ஆள் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ இருப்பாங்க, கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்களுக்கு. ரொம்ப ரேரான பசங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்லயே ரொம்ப கீழ் ஒரு அடிப்படை சமூகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே தவிர அவங்க வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ், அவங்க தான் ரியாலிட்டியும் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கேட்டகரி. அவங்க நம்பி இருந்து நம்ம ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சில ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க, சில ஃபேமிலிஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 to 4 இயர் 5 இயர் 6 இயர் ஜேர்னின்றது வேற. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சப்போர்ட். சில பேர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க, சில பேர் மென்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் சில கம்யூனிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன மெட்டீரியல் எடுக்கணும், என்ன மெட்டீரியல் எடுக்க வேணாம், ஏதாவது டவுட், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மிஸ்டேக்னா கிளாரிஃபை பண்றதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க. தனிப்பட்ட நபர் தனியா வந்து இந்த யூபிஎஸ்சி ஜேர்னில சர்வே வர்றது ரொம்ப கஷ்டம். செலக்டட் பீப்புள் வில் அப்பியர் அகேன். உதாரணத்துக்கு இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் இன்டர்வியூ போனப்ப ஏன் இன்டர்வியூ போர்டில் வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ நாங்க 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இன்டர்வியூ போர்டுக்கு தான் வந்திருந்தோம், விபிவிஆர் போர்டு. ஓகேவா? அந்த 6 மெம்பர்ஸ்ல திட்ட 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க. ஆனா அவங்களோட குறிக்கோள் ஐஏஎஸ் ஆகுறதுன்றதுக்காக அவங்க திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி டியூட்டில இருக்காங்க. ஒரு ஆள் ஐபிஎஸ் இருக்காரு, ஒரு ஆள் ஐஆர்எஸ் இருந்தாரு, ஒரு ஆள் டேனிக் சர்வீஸ்ல இருந்தாங்க. ஆனா அவங்க ஐஏஎஸ் ஆகணுன்ற ஒரே குறிக்கோளுக்காக திரும்ப திரும்ப வந்து அந்த பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ போர்டில் போனதுல ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு போஸ்டிங்கே இல்லாம நான் எனக்கு ஏதாவது ஜாப் கிடைக்கணும் போனது வெறும் 3 பேர் தான். அந்த 6 பேர்ல நான் மட்டும்தான் 3 பேர் மட்டும்தான் எந்த ஒரு ஜாப் எல்லாம் போறேன். ஸோ ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களே திரும்பி திரும்பி வந்து எழுதுவாங்க. ஸோ அதுக்கான ஆக்சுவல் டேட்டா வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஆக்சுவலா இன்டர்வியூக்கு போறவங்க எல்லாம் எத்தனை பேர் ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க அப்படின்ற டேட்டா நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அந்த டேட்டாஸையும் எடுத்தோம்னா டைரக்டா இன்டர்வியூக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எந்த ஒரு இதுக்கு முன்னாடி வேலையிலே இல்லாம போறவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஒரு 1000 பேர் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 600 பேர் இல்லைன்னா ஒரு 700 பேர் தான் இருப்பாங்க. மீதி 300 பேர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் திரும்பி திரும்பி எழுதிட்டு இருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்சிஆர்டி 11th and 12th புக் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் அதை படிங்க. படிச்சுட்டு அதற்கான கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி கொஸ்டின்ஸும் சரி, இனிமேல் டெலகிராம் குரூப்ல நம்ம காலையில ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லியா போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா என்சிஆர்டி அப்படியே தூக்கி இருக்க மாட்டேன். அந்த கான்செப்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து நான் தூக்கியிருப்பேன். ஸோ அதை என்சிஆர்டி 11th and 12th செல்ஃப் ஸ்டடி பண்ண அந்த கோர்ஸை வந்து நீங்க அட்டன் பண்ணி அந்த லெசனை வந்து அட்டன் பண்ணி பாருங்க. உங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு அமௌண்ட்டும் இல்லை, எனக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்க வசதியும் இல்லைன்ற பட்சத்துல தயவு செய்து குரூப் 4 இல்லை குரூப் 2 எக்ஸாம் எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி ஜேர்னியை தொடங்குங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவசரப்பட்டு எனக்கு அமௌண்ட்டும் கையில காசு இல்லை, ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது, ஆனா நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆவேன், எனக்கு என்சிஆர்டி புக் படிச்சும் கிளாரிட்டி இல்லைன்ற பட்சத்துல தயவு செய்து யூபிஎஸ்சி பக்கம் தொடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டமோ ஒரு குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க யூபிஎஸ்சிக்கு வாங்க. ஏன்னா இனிஷியல் அந்த காலேஜ் முடிஞ்ச அந்த 4-5 வருஷம் தான் நீங்க நல்லா படிக்க முடியும். அந்த வருஷத்தை நீங்க யூபிஎஸ்சியில வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களால நீங்க அடுத்து நீங்க குரூப் 2 குரூப் 4க்கு போகணும்னாலும் உங்களை மனசு ஒன்று தடுக்கும். இல்லைன்னா உங்க சுற்றத்தினார் உறவினர்கள் இல்லை ஃபேமிலியோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நம்ம யாரு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்மளால யூபிஎஸ்சி அட் ப்ரெசென்ட்ல தயார் பண்ண முடியலன்னா ட்ரை பண்ணணும். எப்போ ட்ரை பண்ணணும், நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ காலம் அறிதல் ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு இந்த யூபிஎஸ்சி ஜேர்னில இறங்கக்கூடாது. ஃபேமிலி சப்போர்ட் வேணும், ஃபினான்சியல் சப்போர்ட் வேணும், நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்தா மட்டும் நிறைய மென்டல் ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் ஒதுக்கணும், இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாதான் யூபிஎஸ்சி ஜேர்னிக்கு வந்து நம்ம எடுக்க முடியும். நான் பயமுறுத்தல, நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்றதுனால நான் பேசிட்டு இருக்கேன். சும்மாலாம் நான் பேசல. ஆல்ரெடி கிளியர் பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட புலம்பிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்களும் எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு லக்கு, ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வேறப்பட்டிருக்கலாம். அவங்க ஒரே மாதிரி தான் இன்டர்வியூக்கு போயிருந்தோம், ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம், எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா ஒரு சில சமயத்துல அவங்களுக்கு ஃபேவர் ஆகலாம். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். வி ஹேவ் டு என்ன சொல்றது, இந்த ப்ராசஸ் வந்து நம்ம நம்பி உள்ளக்க இறங்கணும். அது அளவுக்கு வந்து நமக்கு சுத்தி எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி ஜேர்னி அப்படின்றது ஒரு கடல் மாதிரி. அங்க நீங்க மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா பண்ணுவீங்க. ஸோ எவ்வளவு வேகமா ஆரம்பிக்கிறீங்களோ
அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணலாம். முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாவே ஆரம்பிக்க பாருங்க. நான் எப்பயுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன்னா காலேஜ் ஃபைனல் இயருக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பிச்சேன்னு ஃபீல் பண்றேன். ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வேகமாவே ஆரம்பிங்க. அதுக்கான ப்ரோக்ராம் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம கிட்ட இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எவ்ரிடே மேட்டர்ஸ். ஸோ இன்றைக்கு ஒரு நாள் தான் நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க படிக்க மாட்டீங்க. ஆனா உங்க கூட போட்டி போடுறவன் ஒரு நாள் டெய்லியும் படிச்சுட்டு இருப்பான். அவன் டெல்லியிலயோ மும்பையிலயோ சென்னையில எங்கேயோ உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். நீங்க எங்க உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் படிக்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவன் போராடிட்டு இருப்பான். ஸோ அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டெய்லி என்னால படிக்க முடியல, இல்லை நான் படிக்கிறது கரெக்டா இருக்கான்னு தெரியலன்ற பட்சத்துல ஆல்ரெடி அந்த எக்ஸாம் எழுதினவங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோ மெயின்ஸ் எக்ஸாமோ இன்டர்வியூ வரைக்கும் போனவங்களை வந்து கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை மாதிரி பாதையில தான் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பாதையவே உருவாக்குனவங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் என்சிஆர்டி ஓல்டர் நியூ என்சிஆர்டின்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு நான் அந்த ஸ்லைட்ல காமிச்சேன், ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்ச என்சிஆர்டிஸை கவர் பண்ணுங்க, அது போதுமானது. நெக்ஸ்ட் என்சிஆர்டிஸ் சேஞ்ச் பண்ணாலும் பேசிக்ஸ் வந்து காமனா தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஜாகிரபி எடுத்துட்டீங்கன்னா எர்த்து வந்து சூரியனை சுத்தி வருதுன்றது பேசிக். புது என்சிஆர்டில ஒன்றும் மாத்தி சொல்லிடப்பட கிடையாது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களே தவிர அதை நம்ம கேதர் பண்ணியிருப்போம். ஸோ அதனாலதான் நான் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ண சொல்றது காரணம் என்னன்னா, நான் வந்து அடுத்தடுத்து மெட்டீரியல் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க வந்து ஓல்டு என்சிஆர்டி படிச்சிருந்தாலும் நான் என்னோட கிளாஸஸ் நியூ என்சிஆர்டி இண்டக்ட் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். நான் என்சிஆர்டி மட்டும் நடத்த மாட்டேன், என்சிஆர்டி தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் கவர் பண்ணிடுவேன். இன்ஸ்டியூட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்க்ளூசிவா எடுத்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது போக மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங், அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராப்ளம் சால்விங், இது ரெண்டுமே வந்து என்னோட கைடன்ஸ்ல கண்டிப்பா வந்து கம்பல்சரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸாம் எப்படி அப்படிங்கிறீங்க, 3 ஸ்டேஜ் இருக்கு, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ. இந்த ஏதாவது ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஃபெயில் ஆனாலும் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் இன்டர்வியூ ஒரே மாதிரி தான் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுத போறோம். அப்போ அதுக்கு நோட்ஸ் வேற மாதிரி இருக்கணும், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கணும். மெயின்ஸ் ஆன்சரை ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கு நோட்ஸ் வேற மாதிரி இருக்கணும், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கணும். இன்டர்வியூ ஒரு ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்ணணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வேற மாதிரி இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேற மாதிரி இருக்கணும். ஸோ 3 எக்ஸாமுக்குமே 3 டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப் அதிகமா தேவைப்படும். ஸோ நிறைய ஹெல்ப் எடுத்துக்கங்க. ஆனா எடுத்துக்கிற ஹெல்ப் வந்து யாருக்கிட்ட எடுத்துக்கிறோன்றதும் முக்கியம். நெக்ஸ்ட் எப்பயுமே கியூரியஸா இருக்கணும், ஏதாவது விஷயத்த கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பா இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல வந்து நம்மளால சமாளிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன, சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா சில கொஸ்டின் பேங்க்ஸ், நல்ல நீட்டான கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். அந்த கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் வாங்க, சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க அதை கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா யூபிஎஸ்சி ஜேர்னில பண்ணணும். எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் டேக் அட்வைஸ் ஃப்ரம் நான் கிரெடிபிள் பீப்புள். நான் கிரெடிபிள் பீப்புள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க, மெயின்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்டர்வியூக்கு போயிட்டே வர மாட்டாங்க. ஆனா அவங்க நீங்க என்ன கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களா சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ரியாலிட்டி வேற. இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஸோ 3 ப்ராசஸுமே நான் பார்த்துருக்கிறேன், 3 ப்ராசஸுமே 2 டைம்ஸ் பார்த்துருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து உள்ளக்கு என்ன நடக்குதுன்ற இன்சைட் தெரியும். நான் டெல்லியில நிறைய பேர் இன்டர்வியூ போற பசங்க நிறைய பேர்ட்ட பேசியிருக்கிறேன். அப்போ அவங்களோட ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். எங்களுக்கான கான்டாக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். சில பேர் மெயின்ஸே பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனால் மெயின்ஸ்ல இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதுனா அவங்க எழுதி கிளியர் பண்ணிருக்கலாம்ல. ஸோ எப்பயுமே ஒரு ப்ரூஃப் இருக்கணும், எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இருக்கணும். இப்போ நான் மெயின்ஸ்ல வந்து எனக்கு எஸ்ஏல 117 மார்க் வருது அப்படின்னா, அந்த 117 மார்க் யூபிஎஸ்சி எனக்கு போட்ட மார்க், மற்ற கோச்சிங் இன்ஸ்டியூட் போடல. ஸோ யூபிஎஸ்சி 117 போடுறாங்கன்னா அப்போ என்னோட அப்ரோச் எப்படி இருந்திருக்கும், என்னோட பேப்பர் எப்படி இருந்திருக்கும்ன்றத என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் காமிப்பேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஜிஎஸ் 1 சரி, ஜிஎஸ் 2, ஜிஎஸ் 3, ஜிஎஸ் 4ல என்னோட பேப்பர்ஸ் நான் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிப்பேன். எனக்கு மற்ற கோச்சிங் இன்ஸ்டியூட் போட்ட மார்க்கும் யூபிஎஸ்சி போட்ட மார்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ எனக்கான கிரெடிபிலிட்டி அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் சோர்சஸ் டோன்ட் ஆட். நான் சொன்ன சோர்சஸ் மட்டும் படிங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, இதே திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசா சோர்ஸ் கொடுக்குறாங்க, புது புது இன்ஸ்டியூட் புது புது மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு வாங்கி வாங்கி வந்து ஆட் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. அதை ரீகால் பண்றது கூட உங்களுக்கு டைம் இருக்காது. எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ சோர்ஸ் கம்மியா இருக்கும் அவ்வளோ வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டீரிங் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணவே கூடாது. 20% கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல வரும். ப்ரிலிம்ஸ்ல கேட்டீங்கன்னா 15% தான் வரும் கரண்ட் அஃபேர்ஸ். மெயின்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு 30% வரும். ஓவரால் கேட்டீங்கன்னா 20%, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்துலாம்
கரண்ட் அஃபேர்ஸ் பத்திலாம் போட்டு கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூல மாறும். சில பேருக்கு கரண்ட் அஃபேர்ஸே கேட்க மாட்டாங்க, அவங்கள பத்தி மட்டும் கொஸ்டின்ஸ் வரும். என்னைய பத்தி கேட்டீங்கன்னா சிவகாசி பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க, நான் என்எஸ்எஸ்ல என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னோட ஹாபிஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என் காலேஜ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என் ஆப்ஷனல் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு, உக்ரைன் ரஷ்யா வார் பத்தினா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, தவிர வேற எந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்டெப்தா வந்து எனக்கு கேட்கவே இல்லை. ஸோ சில பேருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே கொஸ்டின்ஸா கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது 20% தான். நீங்க நியூஸ் பேப்பருமே உட்காந்து படிக்கணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் யார் படிக்க சொல்றா அப்படின்றத கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு இன்டர்வியூ வரைக்கும் போன ஒரு ஆள் ஒரு சஜஷன் சொல்றாரா கேளுங்க, கிளியர் பண்ணவர் சொல்றாரா சஜஷன்ஸ் கேளுங்க. சும்மா யாரோ சொல்றாங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சீனியர், ஆனா அவர் இது வரைக்கும் பிலிம்ஸ்ல கிளியர் பண்ணதுன்னா தயவு செய்து கேட்காதீங்க. இங்க வந்து மண்டே குழப்பறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் என் ரோல் நம்பர் முதற்கொண்டு நான் வந்து யூடியூப்ல போட்ட காரணமே. ஸோ எனக்குன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். பசங்க வந்து நான் யாரும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் என் ரோல் நம்பர்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த எக்ஸாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் மட்டும் தான் படிக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாருமே படிக்கிறது. ஆனா பட் ஃபார் பீப்புள் டூயிங் திங்ஸ் எக்ஸ்ட்ராடினரிலி. எக்ஸ்ட்ராடினரி என்ன? கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், பெர்சிஸ்டன்ஸ். இந்த 3 HPC, இந்த 3 இருந்தாலே அவங்க தான் எக்ஸ்ட்ராடினரி பேர்சன். ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். பெர்சிஸ்டன்சி, அது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி, அந்த எஃபெக்டிவ்னஸ், அந்த நோட் எடுக்கிற அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 3 இருந்தா அவர் தான் எக்ஸ்ட்ராடினரி பேர்சன். அந்த எக்ஸ்ட்ராடினரி பேர்சன் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்தாலும் சரி, அவரால் இந்த எக்ஸாமை கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் வித் கரெக்ட் கைடன்ஸ். நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்டேட்டிக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னதுதான் ஆல்ரெடி. ஸ்டேட்டிக் ஃபவுண்டேஷன், இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். 85% வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் இன்டீரியர் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி. ஜியாகிரபி, என்விரான்மெண்ட் சேர்த்துக்கங்க. இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் 85% கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா இன்டெப்தா என்சிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% வச்சுக்காங்களேன். மீதி 70% நம்ம என்சிஆர்டி தாண்டி சில விஷயங்களை படிக்க போறோம். அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல டீடைலா நம்ம போட்டுருவோம். என்னோட மெட்டீரியல் பிபிடி ஃபார்ம்லயும் கொடுத்துருவேன், பிடிஎஃப் ஃபார்ம்லயும் கொடுத்துருவேன், சோர்ஸாவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், உங்க விருப்பம். ஓகேவா? நெக்ஸ்ட், 3 ways ஆஃப் ப்ரிப்பரேஷன். ப்ரிலிம்ஸ், எம்சிக்யூ, பிஒய்க்யூ, டேக் நோட்ஸ். மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணா போதும், அந்த மார்க்ஸை இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறோம் சரி, எம்சிக்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். அந்தந்த கிளாஸ் முடிய வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றது, ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ன்றது நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ப்ரிலிம்ஸ் பேஸ்டா வந்து நோட்ஸ் எடுக்கணும், பாயிண்டர் பேஸ்டா, ஒன் வேர்ட் பேஸ்டா வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். இதுல மெயினா என்ன சொன்ன அந்த 4 சப்ஜெக்ட் தான், ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், ஹிஸ்டரி, வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான். இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சரை நமக்கு ஜென்ரேட் பண்ண தெரியணும். அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, நம்ம ஆன்சரை ஜென்ரேட் பண்ண தெரியணும். உதாரணத்துக்கு மான்சூன் பத்தின கொஸ்டின் கேட்பாங்க. ஒய் தி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் ஆன் மான்சூன் இஸ் சேஞ்சிங், எக்ஸ்பிளைன் போட்டுருவாங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான் கொஸ்டின். நியூஸ் பேப்பர்ல எங்கேயோ படிச்சிருப்போம், மான்சூன் வந்து இந்த ஏரியாவில் விழுகுது, இந்த ஏரியாவில் விழுகல அப்படின்னு படிச்சிருப்போம். இவங்க ரீசன்ட் ஒரு 10 மார்க் கொஸ்டின் வந்து ரீசெண்டா போட்டுருவாங்க. ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மான்சூன் ஆர் சேஞ்சிங், எக்ஸ்பிளைன். நீங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நியூஸ் பேப்பர் மனப்பாடம் பண்ணுவீங்களா? ஜியாகிரபி என்சிஆர்டி புக்ல படிச்சு எழுதுவீங்களா? இதுக்கு தான் கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும்னு சொல்றது. மான்சூன் என்னன்னு நமக்கு தெரியும், அதுவே வந்து பாத்தீங்கன்னா சீசனல் தான். அந்த சீசனலுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபேக்டர் கீழே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம போகணும். ரீசன்ஸ் போட்டுருணும் ஃபர்ஸ்ட், என்ன அந்த ஃபேக்டர்னால சேஞ்ச் ஆகுது, ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன நடக்குது? அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அதாவது கோஸ்டல் ஏரியால என்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, இன்டீரியர் இந்தியாவில் என்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, டெக்கான் ரீஜன் என்னென்ன ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு. ரீஜன் வைஸா நம்ம பிரிக்கலாம், இல்ல சீசனல் வைஸா நம்ம வந்து பிரிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சில இதுதான் பர்டிகுலர் ஆன்சர்னு சொல்லிட்டு யாருமே வந்து யூபிஎஸ்சில கொடுக்கவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட சப்ஜெக்டிவிட்டி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேரி ஆகும். ஒவ்வொருத்தவங்களோட இமேஜினேஷன் வேரி ஆகும். நம்ம ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா நம்ம சொல்றோம், அது ரொம்ப சிம்பிளா சொல்றோமோ அதை தான் யூபிஎஸ்சி எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சிலபஸ் நமக்கு சிலபஸ் கவர் பண்ண வீக்லி கவர் பண்ண அந்த சிலபஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், ஆன்சர் எழுதணும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் பேஜ். இன்னைக்கு டெஃபெக்ஷன் பத்தி வாக் பில்ல பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப செகுலரிசம் பத்தி நீங்களே ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நீங்களே எழுத ஆரம்பிக்கலாம். இல்ல செகுலரிசம் ஒரு கான்செப்ட் எடுத்து செகுலரிசம் பேஸ்ட் ஜிஎஸ் ஒன்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, அதுக்கு நீங்க ஆன்சர் எழுதுங்க. ஆன்டி டெஃபெக்ஷன் பத்தி நீங்க பேசிருக்காங்க. ஜிஎஸ் டூல ஆன்டி டெஃபெக்ஷன் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஒரு நாளைக்கு 1.5 hours வந்து மெயின்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுக்குறேன். அடுத்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ், அது உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது போக மெயின்ஸ்ல வந்து மொத்தம் 7 பேப்பர்ஸ் இருக்கு. எஸ்ஏ, GS1, GS2, GS3, GS4, அடுத்து ஆப்ஷனல் 2 பேப்பர்ஸ். 7 பேப்பர்ஸ் தான் ஸ்கோரிங் பேப்பர்ஸ், மீதி 2 பேப்பர்ஸ் வந்து குவாலிஃபைங் நேச்சர் பேப்பர். ஸோ அதை நான் இப்போ பேச விரும்பல. 7 பேப்பர்ஸ் மட்டும் பார்ப்போம். 7 பேப்பர்ஸ்ல எஸ்ஏல வந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1000 to 1200 வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து எஸ்ஏ எப்போ படிக்கணும் என்னன்றதை அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் சொல்றேன். GS1க்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஜிஎஸ் பேப்பர்ஸ் வந்து 10 கொஸ்டின் வந்து 10 மார்க் கொஸ்டின், அடுத்து 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்டே வந்து எஸ்ஏ எடுத்துக்காங்க. எஸ்ஏ வந்து 1 hour 20 minutes வந்து டைம் ஒதுக்கணும் ஒரு எஸ்ஏக்கு. GS1க்கு எடுத்துட்டீங்கன்னா 10 மார்க் 2 pages கொடுப்பாங்க. 6.5 minutes தான் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கிறோம். 15 marks 3 pages 10.5 minutes மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் வரும். 10 questions 10 mark, 15 mark questions 10 questions. ஓகேவா? ஸோ வெனஸ்டே GS2, தேர்ஸ்டே GS3, ஃப்ரைடே GS4, சாட்டர்டே சண்டே ஆப்ஷனலுக்குன்னு தனியா எக்ஸ்க்ளூசிவா ஒதுக்கிடணும். ஸோ பெர்சனாலிட்டி டெஸ்ட், ஒப்பீனியன் ஜென்ரேஷன். அங்க போர்டு மெம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் 60 வயசுக்கு மேல வந்து ஏஜ் இருக்கும். ஸோ போர்டு வந்து பாத்தீங்கன்னா சேர் இப்படி தான் போட்டிருப்பாங்க. நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். போர்டு சேர்மன் இங்க உட்காந்துருப்பாரு, போர்டு மெம்பர்ஸ் இங்க உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கஷன் பேனல் மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு இன்டர்வியூ பேனல் மாதிரியே இருக்காது. அவங்க நார்மல் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா 30 minutes கிட்ட 25 to 30 minutes கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அதுக்கு மேலேயும் கூட 33, 35 கொஸ்டின்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு ஒரு ஆளுக்குன்ட்டு. ஸோ போர்டு மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60+ years ஆஃப் ஏஜ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே 35 வருஷம் இருக்கும். என்னோட ஏஜ் நான் என்ட்ரி போறப்ப வெறும் 24 வயசு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அளவு கூட என் ஏஜ் கிடையாது. பட் அவங்க தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிளான் ஃபார் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 months போகும். மே 10 கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, நவம்பர் 10 வரைக்கும் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்டை நம்ம தயார் பண்ணுவோம். அதுக்கு மேலேயும் போயிட்டு தான் இருக்கும். ஆனா ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் அந்த பாலிட்டிக், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், அடுத்து எக்கனாமி, இதுல ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 months ஆகும். ஸோ மே 10 to November 10. நெக்ஸ்ட் மெயின் ஸ்பெசிபிக் ப்ரிப்பரேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, October 10 to January 10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி, பெர் டேக்கு வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஓரியன்டா கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிலிம் ஸ்பெசிபிக் ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 4 months, January 10 to May 20. மே 20க்கு மேல வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். Jan 10 to May 20 வந்து எக்ஸ்க்ளூசிவா ப்ரிலிம் ஸ்பெசிபிக்கா MCQ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க எப்போ சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, June 10க்கு அப்புறம் நீங்க சூஸ் பண்ணிருங்க. அது வரைக்கும் இத்தனை மாசம் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் வேணுமோ, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 7 ஆப்ஷனல் சொல்லுவேன். அந்த 7 ஆப்ஷனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மென்டர்ஸும் சரி, மெட்டீரியல்ஸும் சரி ஈஸியா அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த 7 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 7 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓரியன்டேஷன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு. ஸோ June to September சப்போஸ் நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் ஆப்ஷன் வந்து கன்டினியூ பண்ணணும். ஸோ நான் அதை சொன்னதான் 7 ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து நல்லா பெஸ்டா இருக்கிறாங்க, மெட்டீரியல்ஸும் ஈஸியா அவைலபிளா இருக்கும். அந்த ஆப்ஷன் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டா கிளாரிஃபை பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு வீக்குக்கு என்னென்னலாம் பண்ணா கரெக்டான வீக், ஒரு சரியான வீக்னா இதான் இப்ப நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடியல் வீக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடே ஜிஎஸ், ஜெனரல் ஸ்டடிஸ், எஸ்ஏ இதெல்லாம் எடுத்துக்கணும். ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கணும். அதை ஸ்டடி பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே டு சண்டே ஆப்ஷனல் ஸ்டடி, ரிவிஷன், டெஸ்ட். ஸோ இதுதான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்குன்னு வந்து டைம் நான் ஷெடியூல் பண்ணி பிடிச்சி படிப்பேன். பெர் டேக்கு என்ன மாதிரி ஷெடியூல் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடியல் டேன்னு கேட்டீங்கன்னா 9 hours ரெகுலரா படிக்கணும். ஓகேவா? ரெகுலரா படிக்கணும். ஸோ கிளாஸோ ரெக்கார்டட் கிளாஸஸோ இல்ல ஸ்டடி தனியா பண்றோம், செல்ஃப் ஸ்டடி பண்றோம்னா 5 hours வந்து கிளாஸ் கவனிக்கிறதுக்காகவும் அந்த கிளாஸை கவனிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவுமே வந்து பாத்தீங்கன்னா 5 hours வந்து நம்ம செலவு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதை ரீகால் பண்றதுக்கு 1 hour. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்களோ அந்த கிளாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இல்லைன்னா அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் MCQ கொஸ்டின்ஸ் இருந்தா அதை ஒரு 1 hour சால்வ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் அதே சிலபஸ் நம்ம என்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ என்ன கவர் பண்ணிக்கிறோமோ அந்த சிலபஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 1 hour நம்ம வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர், அதுதான் 1 to 2 hours வந்து நம்ம எடுத்துக்கணும். சரி, நியூஸ் பேப்பர் நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கே படிக்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா உங்க விருப்பம், நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம்.
ஆனா அந்த நியூஸுக்கு பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற கான்செப்சுவல் கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நீங்க ஃபவுண்டேஷன் கிளாஸ் நான் சொன்ன அந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே 6 மந்த் படிச்சாதான் உங்களுக்கு அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி வரும். அது வரைக்கும் நீங்க படிக்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸா தான் இருக்குமே தவிர அது ஒரு கண்டென்ட்டா உங்களுக்கு தெரிய வராது. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து என்னென்ன மெயின் சோர்ஸை நான் எடுத்து படிச்சேன் அந்த 4 சப்ஜெக்ட் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி பிளஸ் என்விரான்மெண்ட் வந்து என்சிஆர்டிஸ் அந்த 33 என்சிஆர்டிஸ் பிளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அது போக ரெஃபரன்ஸ் புக்கு பிளஸ் நியூஸ் பேப்பர், அது போக கான்செப்சுவல் கிளாரிட்டி, இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் அந்த 85% மார்க்ஸ் ஸ்டேட்டிக்ல நம்ம தரவாக முடியும். அது போக சப்போஸ் சார் செல்ஃப் ஸ்டடி நான் பண்ணாதான் போறேன் ஆனா குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் நான் படிக்க போறேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் சீரியஸ் குரூப் 4க்கு வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். பொதுவாக குரூப் 4 டெஸ்ட் சீரியஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்ல 1000, 2500, 3000 போயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து 199 rupees ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ் ஏப்ரல் 25க்கு மேல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதில் 26 டெஸ்ட் இருக்கும், புக் வைஸ் டெஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கும். அதை பத்தின ஒரு தனி வீடியோ வந்து நம்ம போடுவோம் நம்ம டெஸ்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது 199 rupees தான் வரும். ஸோ உங்க உறவினர்கள் யாராவது குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரியஸை வாங்க சொல்லுங்க. சாம்பிள் டெஸ்ட் பேப்பர், சாம்பிள் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் வந்து நாங்க அப்லோட் பண்றோம், நீங்க பாருங்க. அந்த சாம்பிள் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கூட பார்த்துட்டு கூட நீங்க வந்து இந்த டெஸ்ட் சீரியஸா நீங்க வாங்கலாம். 199 rupees ஒன்லி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஓவரால் வந்து 2026 ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம எந்தெந்த மாதம் என்னென்ன படிக்கணும், என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்ற டீட்டெயிலாக பார்த்துட்டோம். செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க நீங்க என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதே வந்து இந்த டீட்டெயிலாக வீடியோவை பார்த்துட்டோம். உங்களுக்கு அது போக வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு யூடியூப்ல எனக்கு வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்ற ஒரு வீடியோ போடுறேன். அது போக வந்து ப்ரிலிம்ஸ் பக்கத்துல வரனால வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்னிப்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் எடுத்து டீட்டெயிலா இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்றாங்க, யூபிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க தைரியமா வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.